சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே எழுத்தாளர் ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். வளமான விழுப்புரம், வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன். கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம். நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம். ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலைகளை நாமெல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும். தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவிலூர் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது. அதை சாதிக்க வேண்டியவர்கள் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் 21 லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு 5 லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன. அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம் தான். இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள். அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது. அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார். இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவில் பரவலாக்குவதற்கு, விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சொல்லுங்கய்யா. மனம் மாறி போய் நான் முன்னே சொல்றேன், இது வரைக்கும் எட்டரை தான் போட்டேன். ஆனால் இந்த ஃபீல்டு எனக்கு மனம் மாறி போச்சு. பாலசியம் கும்பகோணத்துக்கு தான் நான் போறேன். 6 ஓட்டு எங்களுக்கு போறேன். வெற்றி உண்டான பார்த்தேன். வெற்றி உண்டான போதும் கருணாநிதி ரொம்ப பேசுறாரு. உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் மகாராஷ்டிரா. வெற்றி உண்டான மகனை பார்க்கணுங்க. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து போனோம். 7 மணிக்கு ஆளை பார்க்க முடியல. என் பேரு காரடிகுளம் மகாராஷ்டிரன். காரடிகுளம் மகாராஷ்டிரன். சத்தியமா சொல்றேன், இந்த தொகுதி அவருக்கு தான் கிடைக்கும். நான் மனசார வாட்சி சொல்றேன். ஆமாங்க, எனக்கு 81 வயசு. எவ்வளவோ அரசியல் பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இப்போ வந்துதான் மனசு மாதிரி இந்த போட போறேன். என்ன சமூகம் யாருங்க? வன்னியர் சமூகம். ஆமா, உங்களை போல பெரியவர்கள் ஆசையோட தாங்க அவர் ஜெயிப்பாரு. ஆமாங்க, சரிங்க. கண்டிப்பா முக ஸ்டாலின் வரணும். அங்க இவரு ராகுல் காந்தி வரணும். மனசார நினைச்சிட்டு கடவுளை இப்ப இங்கதான் நாட்டில் பட்டிருக்கோம். ஏனோ கடவுளை வேண்டியது தான் பட்டிருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. பணம் வருஷம் இல்லை சேர்க்கணும். மணியார் சேர்க்கணும். நல்லா இருக்கணும். கோடி கோடியாக மக்களை வச்சு நல்லா ஆண்டு பண்ணணும்.
மக்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். திருமாயா மகனே, நீ எதுக்கு இந்த மக்களை நம்பி, நீ இந்த உலகத்தை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை இழந்து, உன்னுடைய குடிகுடுத்தனத்தை இழந்து, மக்கள் 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 மக்கள்னு நீ வந்து, நான் என்ன சொல்றது, இந்த இனம் மட்டமான இனம் நம்ம இனத்துக்காரனை வாழ வைக்கிறதான்னு சொல்லி ஒரு இடத்த வச்சு எத்தனை ஆண்டு காலமா உன்னுடைய பண்பு தெரியல, பாசம் தெரியல, அன்பு தெரியல மக்களுக்கு. மக்கள் வந்து இந்த பாட்டுக்கு ஏமாந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கரைமேல் பிறக்க வச்சான், எங்களை கண்ணீரில் நனைய வச்சான். எம்மா பட்டினி, எம்மா பசி, கட்டிக்க துணி இல்ல, தலையில எண்ணெய் இல்ல, என்ன அப்படிலாம் நாங்க உன் ஜாதி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க பட்டும் உனக்கு பலன் இல்லையேன்னு இந்த உயிர் போய் போய் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஏங்குது 24 மணி நேரமும். இந்த பாலா அந்த செல்லுல இந்த செய்திய போட்டு போட்டு விட்டுறான். அத காதுல வாங்க 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 வாங்க. சாப்பிட முடியல, கஞ்சி குடிக்க முடியல. என்னைக்கு உன் காலம் வெல்லும்னு கனவு கண்டு இருக்கிறோம். உன் காலு எப்பப்பா வெல்லும் உன் காலம்? நாங்க எதிர்பார்த்து 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 கவலைப்பட்டு பட்டு 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 உன் காலம் வெல்லியப்பா. எனக்கு 3 மகன் தான் இருக்கிறான். என் முகம் கவலை கூட இல்லை, உன் கவலை ஒரு பக்கம் என் நெஞ்சில. என்ன அப்படியே 24 மணி நேரமும் ஒரு பகுதியில் ஒரு நரம்புல ஓடிக்கிட்டு இருக்குப்பா. உன் காலம் வெல்லின்னு நாங்கள் கஷ்டப்பட்டும் பலன் இல்லை, பட்டினி கட்டும் பலன் இல்லை, என்ன கஞ்சிக்கு கடந்து செத்தும் பலன் இல்லை. ஆனால் உன் காலம் வெண்ணிடுச்சுன்னு சொன்ன இந்த தமிழ்நாடே வாழும், நம்ம இனம் வாழும், நம்ம சனம் வாழும், ஏழைகள் வாழும். இந்த படிச்சுட்டு வேலை இல்லாத கிடக்குற பசங்களெல்லாம் அதது குடும்பம் ஜாம் ஜாமுன்னு ஏதோ ஒரு வேலைக்கு ஓடி அதது குடும்பத்தை காப்பாற்றும். எவ்வளவோ கதை இருக்கு, எவ்வளவோ வேதனை இருக்கு. எனக்கு சொல்ல எனக்கு டைராய்டு இருக்கு. அதெல்லாம் நான் 5வது தான் படித்தேன். எனக்கும் தெரிஞ்ச சட்ட திட்டங்கள் எவ்வளவோ இருக்கு. அத சொல்லி சொல்லி என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு போத்துறான். மக்களுக்கு மண்டையில ஏறல சாமி. இந்த பழா போன இனத்துக்கு மண்டையில ஏறல, சனத்துக்கு ஏறல. சனத்துக்கு ஏறுது, ஆனா இந்த பழைய இருக்கான் பாரு, இந்த கசமாலத்துக்கு ஆசை வச்சு எல்லாத்தையும் கெடுத்துறான். இந்த பாட்டுல ஒண்ணுதான் இந்த வெட்டி செய்ப்பாரு பாப்போம். நான் தப்பா ஆலம்பாடி ரோட்டு தெருவு செய்யலாம் உதவி எந்த நிறுத்தி நான் அழுதன தெரியுமா? நானும் என் புருஷனும் உன் காலம் எப்பப்பா வெல்லுன்னு என் புருஷனும் நானும் அழுதமே. என் புருஷனும் செத்துட்டாரு, நான் ஒண்டிதான் இருக்கேன். ஒன்ன மாதிரியே உன்னை நினைச்சு நினைச்சு ஒன்ன மாதிரியே என் வீட்லயே ஒரு மகன் இருக்கான். அவன் பேரு பாலா. குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. அண்ணனே கல்யாணம் பண்ணல, எனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு தியாகியா இருந்துகிட்டு இருக்கிறான். இந்த ஊர்ல ஆரம்ப ஸ்டோர்ல மக்களை கூட்டி இந்த கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கும் அவன் கையில 200 பசங்களை வளைச்சி வச்சுக்கிட்டு உன்னை எப்படியோ உட்கார வைக்கலான்னு பாக்குறானு. ஒன்னும் முடியலையே சாமி, நினைவு கனவா இருக்கு சாமி. நீ எப்ப சாமி அங்க உக்காருவ? எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நானும் ஏங்கி 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 செத்து போடுவோம். நாட்டிற்கு சாவதான் போற நாட்டிற்கு. எனக்கு 3 மகன்ல 4வது மகன் நீதான் தலைமகன். இந்த படிப்பு நீ படிச்சியா பாரு. ஏன் படிச்ச? அதை நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு சாமி.
அதே உறுதியா நீ கஷ்டப்பட்டு நீ படிச்சதும் நடந்து போனதும் உன்னை அந்தந்த நாட்டில் உன்னை பண்ணுன ஒரு அநியாயமும் அக்குறும்பும் அதெல்லாம் நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், காதுல வாங்கியிருக்கேன். பிரயோஜனம் இல்லையே, உனக்கு தலையும் நரைச்சி போச்சு, வீசா நரைச்சி போச்சு. உன்னை பார்த்து பெரிய வேதனையா இருக்கு. இன்னும் எவ்வளவோ என் மனசுல இருக்கு, என்னால சொல்ல முடியல. ஆனா ஒரு வீடாவது நீ வந்துட்டன்னு சொன்னால் நான் வேற பொம்பளையா இருப்பான், இப்ப கிழியா இருக்கான், குமரி ஆகும். நீ வந்துட்டீன்னா சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.